மொழிபெயர்த்து எழுதி தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றார். வரவே வராது, தப்பாயிடும். சம்ஸ்கிருத சொல் அந்த சொல்லாவே தான் இருக்கணும். அதை நம்ம ஞானத்தை வச்சுன்னு தமிழாக்க பார்த்தோம்னா அது சரியா வராது. அப்ப தமிழ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடான்னு கேட்க வேண்டாம், கண்டிப்பா பண்ணணும். ஆனா தமிழ் சப்தம் எதை வச்சுக்கணும் தெரியுமா? அதுக்குன்னு ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்காலும் இல்லையா, அதுல இருக்கிற சொற்களை எடுத்தெடுத்து போற்றின்னு சேர்த்துனுட்டா போறோம். அப்பதான் அர்த்தம் சரியா வருமே தவிர சம்ஸ்கிருதத்தை நாம தமிழாக்க பார்த்தோம்னா இவனுக்கு ஞானம் போராது. மகரிஷிகள் சாத்தின திருநாமத்தை மொழி பெயர்க்கிறதுக்கு நமக்கு ஞானம் போருமா? அதனால தேவையில்லாத இடத்துல கையை வைக்கவே கூடாது. தேன் கூட்ட கலைக்கிறா போலே அது இருக்கிறபடி இருக்கட்டும். இதை வச்சுக்கலாமே. முளைக்கதிரே போற்றி, குறுங்குடியுள் முகிலே போற்றி, மூவா மூலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரி ஆரமுதே போற்றி, அரங்கமேயவனே போற்றி, அந்தணனே போற்றி சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை தான் ஆழ்வாருடையது. இது சுலபமா இப்படித்தான் அர்ச்சனைக்கு வழியாகுமே தவிர இதை விட்டு எங்கேயோ சம்ஸ்கிருதத்தை ஒண்ணு வச்சிருந்ததுன்னா இவனுக்கு இருக்கிற ஞானத்துல அதை தமிழாக்குறதே முடியாது. இந்த ஒரு சப்தமா கிளி திரும்ப சொல்ல ஆரம்பிச்சது. முளைக்கதிரை, குறுங்குடியுள் முகிலை, மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வாரமுதை வரிசையா சொல்லு வந்தது. சொல்ல 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 மயக்கமா இருந்த திருமங்கி ஆழ்வார் எழுந்துட்டார். இப்ப என்ன நாமத்தை காதல பட்ட உடனே போன உயிர் திரும்ப வந்துருமோ இல்லையோ, அதனால போன உயிர் திரும்ப வராப்புல இருந்தது ஆழ்வாருக்கு. எழுந்து உட்கார்ந்து விட்டார். இன்னும் கிளி சொல்லிட்டு இந்த கையில தான் பிடிச்சிருந்தா திருமங்கி ஆழ்வார். இந்த கையிலேந்து கிளி சொல்ல ஆரம்பித்ததான். இப்ப அந்த கிளியை நோக்கி நமஸ்காரம் பண்றார் திருமங்கி ஆழ்வார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு, உன்னை வளர்த்ததுனால என்ன பிரயோஜனமோ அதை நான் பெத்துட்டேன். ஏன்னா திருநாமத்தை திரும்ப சொல்லி என் உயிரை காப்பாற்றி கொடுத்தாயே, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வருகன்னு கூப்பிட்டாரான் திருமங்கி ஆழ்வார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அர்த்தம் பார்க்கணும். கையில வச்சுட்டு தானே கிளி இத்தனையும் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன வருகான்னு கூப்பிடுறது? அதை ஞானம் அங்க உட்காந்துருந்ததுன்னா வருகான்னு கூப்பிடலாம். இந்த கையில இருந்த கிளியை போய் என்ன பண்ண முடியும்னா இவ்வளவு தூரக்கு இருக்கிறது பிடிக்கலையா? இப்ப திருமங்கி ஆழ்வாருக்கு ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றவன் இங்கேயே இருக்கணுமே தவிர ஒரு அடி தள்ளி கையில இருக்கிறது பிடிக்கலையா? அதனால இங்கே இப்ப இங்கே கூப்பிடுறார். வளர்த்தனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மலக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஒரு திருமங்கி ஆழ்வார் கிளி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்? நாம சங்கீர்த்தன உத்தம் பண்ணினால் அது கிளியாக இருந்தால் ஆழ்வார்கள் கூட விழுந்து சேவிப்பார்கள். அப்ப எத்தனை ஏற்றம் அவனுக்கு இருக்கணும். ஒரு திருமங்கி ஆழ்வார் போய் கிளி காலில் விழறதுன்னா நம்ம விழுந்துருமா? இன்னும் பாகவதம் காலில் விழறதுக்கே நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது. இன்னும் ஒரு கிளி காலில் விழு, குயில் காலில் விழுன்னு சொல்லியிருந்தா அது நாமத்தை சொல்லித்துனா விழுந்தே தீர்வர்கள். அது திருமங்கி ஆழ்வாருடைய சரித்திரத்திலிருந்து பார்க்கலாம். வால்மீகி சரித்திரத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தன வைபவம் புரியறது. குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனத்தை முகுந்த மாலையில பாடினது புரியுது. இதோ ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரோட வைபவத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏத்தம் தெரியுது. அதனாலதான் விடாம யுதிஷ்டிரன் கேட்க இனி அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரஸ்ததா. ஸ்தவைரர்ச்சேன் அர்ச்சனை பண்ண கடவன் யதாலேன்னு கேட்டான் யுதிஷ்டிரன். இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகு பார்ப்போம். கீழெல்லாம் தனித்தனியா சொல்லிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணு, அர்ச்சனம் பண்ணு, யஜனம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணுன்னு தனித்தனியா சொல்லிட்டாரா? இப்ப சொல்றாரு அர்ச்சனம் பண்ணு, ஸ்தோத்திரத்தாலேயே அர்ச்சனம் பண்ணுட்டார். ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. ஸ்தவைஹி ஸ்தோத்திரம் திருநாமத்தை சொல்லி சொல்லியே அர்ச்சனம் பண்ணு. அப்ப அர்ச்சனம்ங்கிறது வேற எத்தையோ தேடிண்டே போக வேண்டாம். திருநாமத்தை சொல்லுவதே அர்ச்சனம்னு தெரியும் இல்லையோ. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அந்த பாடுவதே தான் அர்ச்சனை அங்க தெரிவிக்கிறார். ஏஷமே சர்வதர்மானாம், எனக்கு தெரிஞ்ச தர்மங்களுக்குள்ள தர்மபுத்திரா இதுதான் சிறந்த தர்மம். இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். ஏஷ மே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா, எனக்கு தெரிஞ்ச தர்மத்துல இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனத்தை விதிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார், எத்தனை பார்த்திருப்பார், எத்தனை தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிருப்பார். இது இத்தனையில விட எனக்கு தெரிஞ்சதுல இதுதான் தர்மம்னு சொன்னான். அப்ப கெட்டியா நமக்கு பிடிச்சுக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. ஏஷமே சர்வதர்மானாம் தர்ம அதிகதமோ மதா, மிகவும் உயர்ந்த தர்மம் இதுதான். எதுன்னு கேட்டான் யுதிஷ்டரன். தர்மோ அதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. நரஹ என்னன்னைக்கு சொல்லட்டும். மறுபடியும் அதே சந்தேகம் வரும். கீழே இவர் புருஷன் புருஷன்னார், அது ஸ்திரீகள் இல்லையான்னு நாங்க கேள்வி கேட்டு சமாதானம் வாங்கினுட்டோம். ஏன்னா புருஷன்னா வெறும் ஸ்திரீ மட்டும் இல்ல, புரீததி சேதேதி புருஷஹான்னு பார்த்தோம். ஜீவாத்மாவை புருஷன் விட்டார். இப்ப நரன்னு சொன்னாரா, அப்ப நாரி கிடையாதான்னு சந்தேகம் வந்துடும். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. அவ்வளவுதான் இருக்கு. உடனே ஸ்திரீகளுக்கு என்ன இப்ப சந்தேகம் வந்துடும்னா, அப்ப நாரி எல்லாம் வரவே வேண்டாமா, மோட்சத்துக்கே போக வேண்டாமா, என்ன வெறும் நரனுக்கு மட்டும் சுருட்டாரேன்னு தோறும். இங்கேயே நரங்கிற சொத்துக்கு ஆண்மகன்கிற அர்த்தமே இல்லை. இது கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும். நர சப்தத்துக்கு அர்த்தம்
ரீங் க்ஷயேன்னு தாத்து. எதெல்லாம் அழிஞ்சுட்டே போகுமோ அதுக்கு ரேப்பம் சொல்லும். சம்ஸ்கிருதத்துல ராவ சொல்லச்சை மட்டும் ரகாரம்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் தெரிஞ்சவளா இருந்தா ரேப்பம்னு தான் சொல்லுவா. அந்த நராங்கிற இடத்துல ரேப்பம் என்ன சொல்லும்? ரீங் க்ஷயே, க்ஷயம் எது அழிஞ்சுட்டே போகுமோ அது ரகாரம் ரேப்பத்துல சொல்லப்படும். நர, நரனா அழியாததுன்னு அர்த்தம். அழியாதது ஜீவாத்மா இல்லையா? அழியக்கூடியது அச்சித்து, அழியாதது ஜீவாத்மா. நம்ம கண்ணால பாக்குற அத்தனை அச்சித்து, ஏன் நம்ம உடம்பையும் சேர்த்து அச்சித்து தான். இப்ப இது அச்சித்து, இது அச்சித்து, இது அச்சித்து, இது கண்ணால பாக்குற இத்தனையும் மின்விசிறி அச்சித்து, விளக்கு அச்சித்து, இதுக்கெல்லாம் அச்சித்துன்னு பேர். அச்சித்து அச்சித்துன்னா ஞான சூன்யம், அதுகளுக்கு அறிவு கிடையவே கிடையாது. ஆனா ஜீவாத்மாங்கிறது அறிவொளி படைத்தவன், அவனுக்கு தானே சித்துன்னு சொல்றோம். அதைத்தான் இந்த இடத்துல சாதித்தார். நர அழிவில்லாத ஜீவாத்மா. அப்ப மறுபடியும் நர சப்தத்துக்கு ஜீவாத்மாக்கள் அர்த்தமே தவிர வெறும் ஆண்கள்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனாலதான் ஸ்தவைர் அர்ச்சேன் நரசதா என ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரத்தை எம்பெருமான குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி நரசதா எப்பொழுதும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுவன். எதோட ஸ்தோத்திரம் பண்ணணும்னு யுதிஷ்டிரன் கேட்டான். பக்தியோட கூட. பக்தியா புண்டரீகாட்சம் ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைர் அர்ச்சேன் நரசதா. பக்தியோட கூட புண்டரீகாட்சனை சேவி ஸ்தோத்திரம் பண்ணுட்டார் பீஷ்மர். அதுக்கு வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சாதித்தார். பக்தியோட கூட புண்டரீகாட்சன ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இப்ப பக்தி என்னன்னு தெரியணும் இல்லையோ? சாதாரணமா 3 வழி வச்சிருக்கோம். பெருமான் அடையறதுக்கு கர்மயோகம் ஒரு வழி, அவன் அடையறதுக்கு ஞான யோகம் ஒரு வழி, அவனை அடையறதுக்கு பக்தி யோகம் ஒரு வழி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லுவோம். கர்மயோகம்னா ஒண்ணும் இல்லை, நம்முடைய கர்மாக்களை விடாம பண்ணணும். இப்ப பிராமணனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா, கத்திரியனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா, வைசியனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா. என்னுடைய சாஸ்திரம் அதை பத்தி சொல்லும். அதை விடாம நான் பண்ணணும். இந்த பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே 3 தியாகத்தோட பண்ணணும். நாமும் காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் கர்மயோகம் ஆயிடாது. ஆனா பண்ற சேவை 3 தியாகம். இந்த செயலை நான் செய்யல, இதனுடைய பலன்ல எனக்கு ஆசை இல்லை, இந்த செயல் என்னுடையது இல்லை, இப்படிங்கிற 3 தியாகத்தோட நம்ம கர்மாவை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு தான் கர்மயோகம், கர்மயோகம்னு பேர். அதற்கடுத்து ஞான யோகம். ஒண்ணு பெருசா செய்ய வேண்டியது கிடையாது, தியானத்திலேயே இருந்துட்டா ஞான யோகம். 3வது நிலை பக்தி யோகம். இந்த தியானத்தையே பெருமான பார்த்து திருப்பி விடுறான் இல்லையோ, அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் அத்தனை பண்ண ஆரம்பிக்கிறானா, அதைத்தான் உயர்ந்த பக்தின்னு சொல்லுவோம். பக்திங்கிறது மனசு அவனிடத்திலே செலுத்தி, வாக்கு அவனிடத்திலே வைத்து, பூஜை அவனுக்கே பண்ணி அவனுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோமே, அதுக்கு பக்தி. யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரக்ஷேன் நரசதா. புண்டரீகாட்ச நடத்துல பக்தி பண்ணு. இதைத்தான் பீஷ்மாச்சாரியர் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பக்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார். யுதிஷ்டிரன் அழகா கேட்டான், பக்தி புண்டரீகாட்ச நடத்துல பிறக்குமான்னு கேட்டான். பீஷ்மர் பதில் சொன்னார், புண்டரீகாட்சன் ஆனபடியாலே பிறக்கும். இது இவன் கேட்ட கேள்வி, அது அவர் சொன்ன பதில். புண்டரீகாட்சன் இடத்துல பக்தி பிறக்குமான்னு கேட்டான் யுதிஷ்டிரன். கண்டிப்பா அவன் புண்டரீகாட்சன் ஆனபடியாலேயே பிறக்கும். புண்டரீகாட்சன்னா தாமரை கண்ணன் சொல்றோம் இல்லையோ, இந்த தாமரை கண்கள் பக்தியை பிறப்பிக்காம இருக்கவே இருக்காது. எம்பெருமானுக்கு இருக்கிற எத்தனையோ நாமங்களுக்குள்ளே புண்டரீகாட்சகான்ற திருநாமம் ரொம்ப வசந்த நாமம். அந்த பெருமாளாவே திருவள்ளரைங்கிற திவ்யதேசத்துல சேவை சாதிக்கிறான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் இருக்கே, அது பக்கத்துல திருவள்ளரைங்கிற திவ்யதேசம். நாச்சியாருக்குன்னே ஏற்றம் படைத்தது பங்கைய செல்வி நாச்சியார். நாச்சியார் பங்கைய செல்வி, பெருமான் செந்தாமரை கண்ணன். புண்டரீகாட்சன்னே பெருமானுக்கு பேரு. பெரிய மலை மேல மலை, அந்த மலைக்கு மேல ரொம்ப பெரிய கோவில். வாசல்ல போயிட்டோம்னா உள்ள பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியாது, உள்ள போயிட்டா வாசல் எங்க இருக்குன்னு தெரியாது. இது அவ்வளவு பெரிய ஆஸ்தான திருவள்ளரை. ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருவோம். திருவள்ளரைக்கு போனியான்னா தெரியாது, உறையூருக்கு போனியான்னா தெரியாது, அன்பில் போனியான்னா தெரியாது, அப்ப கூட தான் போனியான்னா தெரியாது. இதெல்லாம் பக்கத்துல சுத்தி இருக்கிற திவ்யதேசங்கள். ஒரு இடத்துக்கு போறோம் நினைச்சாலே அதை சுத்தி என்ன திவ்யதேசம் இருக்கோ ஒரு 8 அதை போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா, நேத்தே சொன்னேன் திவ்யதேசத்துக்கு இருக்கிற வைபவம் என்னன்னு. அந்த பெருமாளை சேவிக்க சேவிக்க மனசுலே கேட்ட அர்த்தங்கள் நன்னா படியும். அதனால திருவள்ளரையிலே புண்டரீகாட்சனா சேவை சாதிக்கிறான். புண்டரீகாட்சனுக்கும் திருநாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு. அதைத்தான் பீஷ்மாச்சாரியர் சொல்றார். ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. பக்தியோட புண்டரீகாட்சனத்தோடு. இது அந்த காலத்திலேயே சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாஷ நடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். திருப்புட்குழிங்கிற திவ்யதேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்துக்கு போறோம், அந்த பிரதான சாலையில இருந்து இடது பக்கம் திருப்பி போட்டோம்னா காஞ்சிபுரம், நேர போனோம்னா திருப்புட்குழி வருது இல்லையோ, அந்த திவ்யதேசத்துல விஜயராகவ பெருமானா சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அந்த திருப்புட்குழியில தான் யாதவ பிரகாஷ நடத்திலே சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்திருக்கார். அந்த காலத்திலே புல்லுனா பறவை, பறவைங்கிறது ஜட்டாயு. அந்த ஜட்டாயுவுக்கு ராமன் சம்ஸ்காரம் பண்ணானோ இல்லையோ, ஜட்டாயுவை மோட்சத்துக்கு அனுப்பிச்சான். மயாத்வம் சமுனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். நான் சொல்றேன் ஜட்டாயு நீ மோட்சத்துக்கு போ என்று ராமன் அனுப்பிச்சு வச்சுட்டான். அப்ப அவனுக்கு ஈமச் சடங்குகள் செய்யணுமே,
அத பண்ண இடம் தான் இந்த திருப்புட்குழிங்கிறது விதேசம். ஏன்னா குழியில தானே ஈமச்சடங்குகள் செஞ்சாகணும். புல்லு பக்ஷிராஜனான ஜட்டாயு அவருக்கு ஈமச்சடங்குகளை முடித்த சம்ஸ்காரம் பண்ண இடம் தான் திருப்புட்குழின்னு இன்னைக்கும் பேர். அங்க போய் சேவிச்சீங்கன்னா ஒரு மாறுதலை சேவிக்கலாம் பகவான் இடத்தை. எப்பவும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரே வலது இடது பக்கத்துல சேவிக்கிற மூலியம். முதல் நாள் சொன்ன வைகுண்டேது பரே லோகேஷியா சார்த்தன் ஜெகத்பதி, இந்த பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பூதேவி நீளாதேவின்னு. ஆனா அந்தூர்ல போய் சேவிச்சோம்னா ரெண்டு பேரும் மாறி இருப்பா. வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் ஸ்ரீதேவி பூதேவி இல்லை. இந்த பெருமாள் தன்னை குனிஞ்சுண்டு பண்ண ஆரம்பிச்சானா அக்னி காரியத்தை அந்த சூடு தாங்காமல் ஸ்ரீதேவி நாச்சியார் கொஞ்சம் ஓரமா அப்படி ஒதுங்கி போட்டாலும். அதனால நேர இருக்கிற இடத்துல நம்மால சேவிக்க முடியாது, கொஞ்சம் ஒதுக்கமா தான் இந்த விதேசத்திலே சேவிக்கலாம். அந்த திருப்புட்குழி முன்னாடி கிருத்ர புஷ்கரணின்னு பேர். ஜட்டாயு மகாராஜருக்காகவே புஷ்கரணி. கிருத்ர புஷ்கரணியை பார்த்தாலும் சரி தீர்த்தம்னா சகல வியாதிகளும் தொலைந்தே போகும். அப்பேற்பட்ட புஷ்கரணி எது? கிருத்த புஷ்கரணி. கிருத்த புஷ்கரணியில தீர்த்தமாடி வெறும் புஷ்கரணி தீர்த்தமானா வியாதி போகாது, எதுவுமே போகாது. அந்த விஜயராகவ பெருமாளை உள்ள போய் சேவிக்கிறதுனாலே ரெண்டு சேர்த்து தான் வியாதியை போக போறதே தவிர, சரி சுவாமி கிருத்ர புஷ்கரணியில தீர்த்தமானா வியாதி போகும்னா அப்படின்னு அங்க அமர்ந்துட்டு கோவிலுக்குள்ளே போகாது திரும்பி வந்துருவா. கண்டிப்பா போகாது, இல்லாத வியாதி வரும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் புஷ்கரணியில தீர்த்தமாட்டு வந்ததுனால வியாதி போட போறதா? புஷ்கரணியில தீர்த்தமாடுவதே பெருமான சேவிக்கிறதுக்காகத்தான். அவனை மேற்கொண்டு சேவிச்சாதான் உள்ள வியாதி நமக்கு போகும். அந்த திருப்புட்குழியிலே யாதவ பிரகாசரிடத்திலே ராமானுஜர் தானும் காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டு தீர்த்தமாட்டி விட்டு இருந்தாரா ராமானுஜர். சிஷ்யன்னா அந்த நாள் ஆச்சாரியனுக்கு அத்தனை கைங்கரியங்களும் பண்ணணும், அப்பதான் அர்த்தத்தையே கொடுப்பார். இப்ப அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் கிடைக்கும், அப்ப கைங்கரியம் கொடுத்தா தான் அர்த்தம் கிடைக்கும். நான் முதல்ல அர்த்தம் சொன்னது பணங்காசை. இப்ப அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் கிடைக்கிறது, அந்த நாள் அது கிடைக்காது. கைங்கரியம் பண்ணாதான் அர்த்தத்தையே கொடுப்பா பெரியவர்கள் எல்லாம். ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டார். அப்ப இது ஒரு வேதாந்த வாக்கியம். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி. அழகான சாஸ்திர வாக்கியம். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி. மலர்ந்த தாமரை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் பரபிரம்மம் என்னும் புண்டரீகாட்சத்துவத்தை அழக்க விளக்கிறது சாஸ்திரம். வேதாந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி, தாமரைய போன்ற ரெண்டு கண்கள்னு சொல்லிட்டு சாஸ்திரம். அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர்றார் யாதவ பிரகாஷ ராமானுஜருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டார் குறுக்கேன்னா, தாமரைய போன்றான அந்த தாமரை எப்படிப்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்றது. கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி. கப்யாசம்னா ரெண்டு அர்த்தம். இது முதல் அர்த்தத்தை என்ன சொல்லிட்டார்? தவறான அபிப்பிராயத்துல யாதவ பிரகாஷ் சொல்லிட்டார். கபினா குரங்கு, ஆசம்னா குரங்குனுடைய ஆசன வாய். குரங்குனுடைய ஆசன வாயை போல சிவந்த தாமரை கண்ணன் விட்டார். யாதவ பிரகாஷ் சொன்னது. இத கேள்விப்பட்ட உடனே ராமானுஜருக்கு மனசு ரொம்ப வருத்தமா போடுது. ஒரு ஸ்ரீமன் நாராயணுடைய தாமரக்கண்ணை சொல்றதுக்கு குரங்குனுடைய ஆசந்தானா இவருக்கு கிடைத்தது. ஆனா ஆச்சாரியன் சொல்றார் அந்த நாள்ல மறுத்து பேசிட முடியாது. கண்கள்லேந்து சொட்டு சொட்டா கண்ணீர் விழ ஆரம்பிச்சது. இவர் எண்ணெய் தேய்ச்சி விடுற தோல்ல போய் விழுந்தது இவருக்கு. திரும்பி பார்த்தாராம், என்ன இப்ப ஏன் அழறாயின்னு கேட்டிருக்காரு. இல்ல சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா என்னால தாங்க முடியாது. என்ன எம்பெருமான் ஆறு இப்போ இருக்கிறதுலேயே சிறந்த தெய்வம், அவனுடைய உடல்ல திருமேனில இருக்கிறதே உயர்ந்த அங்கம் எது? திருக்கண்கள் தான். ஏன்னா அந்த கண்கள் தானே இத்தனை அனுகிரகத்தையே நமக்கு கொடுக்கிறது. இப்ப அப்ப இருக்கிறதுல உயர்ந்த புருஷன், அவனுடைய அவயவத்திலேயே உயர்ந்ததான திருக்கண்கள். அதுக்கு நீர் எதை உதாரணமா காட்டி தெரியுமா? மனுஷனை விட மோசம் விலங்கு, விலங்குலயே மோசம் குரங்கு, குரங்கனுடைய அவயவத்திலேயே தாழ்ந்தது ஆசம். எதுக்கு எதை சேர்க்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையோ. இந்த குரங்கனுடைய கண்ணையான சொல்லப்படாது, அது கூட இல்ல. இப்ப இருக்கிறதுலே தாழ்ந்த குரங்கனுடைய தாழ்ந்த அவயவத்தை உயர்ந்த புருஷனுடைய உயர்ந்த அவயவத்துக்கு நீ திருட்டாந்தமா சொன்னார். இது மனசடி எனக்கு ஒத்து போல, அதனாலதான் அழுதேன்னு சொல்லிட்டார் யாதவ பிரகாஷர். அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இதற்கே கப்பியாசம்னு சப்தம் இருக்கேன்னார். இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. கம் பிபதீதி கபிகி. இத கம்மு கம்முன்னு கம் பிபத்தினா தண்ணீரை குடிக்கும் தாமரைங்கிறது இப்ப அர்த்தம் சொல்லணும். கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷினின்னு சொன்னா தாமரைக்கும் கப்பியாசம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. தாமரைங்கிறது தண்ணீரை குடித்து குடித்தே வாழறது இல்லையோ. இந்த தாமரைக்கு அடித்தளம் ஆசனமே தண்ணீராத்தானே இருக்கு. தண்ணீரை இருப்பிடமாக தண்ணீரை குடித்து வாழும்படியான புண்டரீகம் தாமரை ஒத்த திருக்கண்கள்னு சொன்னாராம். அங்கதான் சுமிட்ட நாள புண்டரீக நல தல நமலாய தேக்ஷணான்னு சாதித்தார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்ட நாள ரவிகர விகசித கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்ட நாள புண்டரீக தல அமலாய தேக்ஷணான்னு ராமானுஜருடைய வியாக்கியானம். சூரியனுடைய கிரணங்களாலே நன்றாக வளர்க்கப்பட்ட தாமரை, அந்த தாமரை ஒத்த திருக்கண்கள்னு சொல்லணுமே தவிர இதுல போய் வெறும் ஏதோ கப்பியாசம் புண்டரீகம்னு போய் சொல்லலாமா? என்ன அந்த இடத்துல அர்த்தம் காட்டுவா? அதனால எம்பெருமானுடைய தாமரை கண்களுக்கு மிகுந்த சிறப்பு. அந்த தாமரை கண்களுடைய சிறப்பு மனசுல பட்டணம்னா தாமரைக்கண்ணன் அவனை கோதி சொல்லிட்டே இருக்கணும். அந்த திருநாமங்கள்லாம் எதற்காக சங்கீர்த்தனம் பண்ணுவோம்னா,
ஆழ்வார் ஒரு பாசுரத்துல பெரிய ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை எண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருளீகேசன் தனக்கு அண்டக்குலத்துக்கு அதிபதியாகின்னு சொன்னார். அப்ப அண்டத்துக்கெல்லாம் அதிபதியே அவன் திருநாமத்தை சொல்றோம். அடுத்தது அசுர இராக்கதரை எண்டக்குலத்தை எடுத்து களைந்த அசுரர்கள் அத்தனை பேரையும் முடித்தவனே அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம். இதெல்லாம் இப்ப திருநாமங்கள் தானே. அண்டாதிபதியே நமஹ, அசுர சத்ரவே நமஹ. இந்த திருநாம ஸ்தோத்திரம் ஏன் பண்ணுவோம் தெரியுமா? அண்டத்துக்கு அதிபதியே திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்?